Let the holy, matchless name of our Lord and Savior Jesus Christ be glorified in this service. தேவனுடைய மகிமையும் உன்னதமுமான நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த காலை வேளையில. I'm really honored and privileged to be here with my brother, dear Kevin and John Solomon, and his parents, dear respected pastor, and then their church here. இந்த காலை வேளையில என்னுடைய நண்பர்களான கெவின், ஜான் சாலமன், அவனுடைய பெற்றோர்கள் மற்றும் சபையினரோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I have heard little about your church through Kevin. நான் உங்கள் சபையை குறித்து நான் அநேக கேள்விப்பட்டிருக்கிறேன். So I'm so glad to come and see what God is doing in you and through you. இன்றைக்கு உங்களை கொண்டும் இந்த சபையை கொண்டும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I know I don't deserve to be here, but I thank God for the kind invitation to come and be with you. நான் இங்க இருப்பதை குறித்து நான் நினைக்கல, ஆனா கர்த்தர் என்னை அழைத்த அந்த அழைப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Now let me invite your attention to book of Acts chapter 4. நான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திற்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். Acts chapter 4 verses 8 to 13. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8 to 13 வசனங்களை வாசிக்கலாம். We are supposed to read the whole chapter, but I'm just reading a selected portion. இந்த முழு பகுதியையும் நாம் வாசிக்க வேண்டும், ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இந்த குறிப்பிட்ட வேதத்தை பகுதியை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Before I enter into the message, I want to mention that Brother Kevin, the product of your church, has been a great blessing to our institution. அதுக்கு முன்பாக பிரதர் கெவின், ஆமென், உங்களுடைய சபையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த கெவின் எங்களுடைய வேதாகம கல்லூரிக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். He is a good student and a good musician. நல்ல ஒரு மாணவனாகவும் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மியூசிஷியனாகவும் இருக்கிறார். I really appreciate his parents for the way how they trained him, church how you trained him. He is a blessing. அத குடும்பம், அதாவது அவங்களுடைய பெற்றோர்களும் சபையும் நீங்கள் அவரை வளர்த்தெடுத்த அந்த விதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு கர்த்தரை நான் மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். I also want to greet the pastors here and my translator also. இங்க இருக்கிற மூப்பர்கள் ஊழியர்களுக்கு நான் என் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். Now we are coming close to the end of 2023. இந்த 2023 வருஷத்தின் கடைசியிலே நாம் நிற்கிறோம். I'm sure you all are excited about the new year. அந்த புதிய வருஷத்தை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் நினைக்கிறேன். We Pentecostals do not have so many celebrations. We only celebrate Christmas and New Year. நம்ம பெந்தகோஸ்தே ஆட்களா இருக்கிறபடியினால நமக்கு நிறைய கொண்டாட்டங்கள் இல்லை, ஆனால் கிறிஸ்துமஸும் நியூ இயரும் நமக்கு இருக்கிற ஒரே கொண்டாட்டமா இருக்கிறது. Towards the end of every year we feel sad about ourselves and we take new decision for the next year. ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலும் புதிய வருஷத்தை குறித்து அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறதுல தவறி விடுகிறதில்லை. Every year we begin with a lot of resolutions, but towards the end we realize we failed in so many areas. ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஆரம்பத்திலும் அநேக தீர்மானங்களை நாம் முன்னெடுக்கிறோம், ஆனால் வருஷத்தினுடைய முடிவுல அதை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் அநேக இடங்களில் தோற்று போய் இருக்கிறோம், நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம் என்பதையும் நாம் உணர்கிறோம். As disciples of Christ, if we thoroughly examine this all year how we walked with the Lord, we will admit that there are areas we disappointed Christ. தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சீஷர்களாய் தேவனோடு நடக்கிற அனுபவத்தை குறித்து நம்மை நாமே நிதானித்தறிந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்றால்
அநேக இடங்களிலே நாம் தோற்று போயிருப்பதை நம்மால உணர முடியும். But we need not to stop with the disappointment. We can begin a new chapter. ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு ஒரு புதிய ஸ்லாக்கியம் நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Based on this chapter 4 of Acts of Apostles, I would like to share with you about the new disciples. இந்த 4வது அதிகாரத்திலிருந்து புதிய சீஷர்களாய் இருக்கிற சிலரை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். After the ascension of Christ, when Jesus looked down from heaven, he see his 12 disciples are totally new in each and aspect of their life. இயேசு பரமேறின பின்பு, பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மேல இருந்து கீழே பார்க்கும்போது ஆமென், அவருடைய சீஷர்கள் எல்லா விதத்திலும் ஒரு புதிய அனுபவத்தை உடையவர்களாய் நிற்கிறதை நம்மால் காண முடியும். So the new disciples beyond the past, that is the title. இந்த புதிய சீஷர்கள் பழையவைகள் ஒழிந்து போயின என்பதான் இந்த இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு. We all are called to be his disciples. நாம் எல்லாரும் அவருடைய சீஷர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Church is expected to be a community of Jesus disciples. இந்த சபை தேவனுடைய சீஷர்களுக்கான ஒரு குழுவாய் இருப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று, சமுதாயம் என்று சொல்ல முடியும். அப்படியா இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். Church should not be a community of mere followers. சபை ஒரு பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல. Followers, what I mean is people who come, attend and receive some healing, some provisions from the Lord, they will go back. பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது சபை வருவதும் பாடுவதும் போவதும் ஏதோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களை நான் குறிப்பிடுகிறேன். But disciples are called and separated to be with him always. ஆனால் சீஷர்கள் என்பவர்கள் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவரோடு சேர்ந்து வாழும்படிக்காய் ஆமென் அழைக்கப்பட்டவர்கள். They have no option to turn back. அவர்களுக்கு திரும்பி பார்ப்பதற்கு, திரும்பி போவதற்கான எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்படவில்லை. They have to move forward with the master. அவர்களுடைய அந்த தலைவனோடு எப்பொழுதும் செல்லுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். They are not only being with the master, they are being trained by the master. அவர்கள் அந்த தலைவனோடு இருப்பது மாத்திரமல்ல, தலைவனாலே உருவாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவே அந்த தலைவர். They are trained and commissioned for a mission by the master. இந்த தலைவர்கள், இந்த சீஷர்கள் ஒரு பெரிய ஒரு திட்ட நோக்கு, ஒரு பெரிய தரிசனத்திற்காக உருவாக்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். Every member in the church is expected to be a disciple of the master who is being trained by the master. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இந்த தலைவனால உருவாக்கப்படுகிறவர்களாய், அவரால் பயன்படுத்தப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். If you understood what I said, we are disciples of Christ. Would you examine yourself? How are you being a disciple of Christ? நாம் இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால், நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனோடு, இந்த தலைவனோடு எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நம்ம ஆராயவும் முடியும். Could you be with the master throughout this 1 year? இந்த தலைவனோடு இந்த ஒரு வருஷம் முழுவதும் நீங்க இருக்க முடியுமா? Did you seriously attend all the training conducted by the master? அவர் நடத்தின எல்லா பாடத்திட்டங்கள் அல்லது பயிற்சி வகுப்புகள்ல சரிவர கலந்து கொண்டவர்களா இருந்திருக்கிறோமா? Are you really aware about the commission God has given to you as a disciple? அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட, குருவானவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றினோமா? You continue to ponder on these questions as I proceed with this message. இந்த கேள்விகளுக்குள்ளாக உங்களையே நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்க. தொடர்ந்து நாம் வார்த்தையை தியானிப்போம். Here, apostles were not like this when they were with Jesus. இந்த பகுதியில இந்த சீஷர்கள், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அவரோடு இருக்கும்போது அவர்கள் இப்படியா இருக்கவில்லை. In book of Acts we see they are totally different in their character
and in their approach, in their attitude, in their ministry, in all the ways they are totally different. இந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நாம படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய பேச்சு, நடக்கை எல்லாம் இயேசுவோடு இருந்த நாளிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். Here in Acts chapter 4, the rulers, the Sadducees, the scribes and the religious leaders noticed that these people were not like this some time ago. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஜனங்களுடைய அதிபதிகள், மூப்பர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள் இவங்க எல்லாம் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவர்கள் அல்ல என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். They notice unbelievable things are happening through these people. இவர்களை கொண்டு தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்கிறதை அவர்களால காண முடிகிறது. They notice these people have become amazing personalities. இவங்க மிக மகிமையான ஒரு மனுஷர்களை மாறிக்கொண்டு வருகிறார்கள். And they don't understand how an ordinary fisherman, an unschooled man can become like this. அவங்களால புரிஞ்சிக்க முடியல. படிப்பறிவு இல்லாதவங்க, சாதாரணமான மீனவர்களாய் இருப்பவர்கள் எப்படி இப்பேற்பட்ட அசாத்தியமான காரியங்களை செய்ய முடிகிறது என்கிற புரிதல் இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. They also understood they had been with Jesus. They had been with Jesus. அது மாத்திரமல்ல, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. So they understood the time they spent with Jesus of Nazareth might have transformed them. அவங்க இப்படி புரிஞ்சிருப்பாங்க, இந்த இயேசுவோடு செலவிட்டு இவர்கள் இயேசுவோடு வாழ்ந்திருந்தபடியினால இந்த உருமாற்றம் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மறுரூபம் வந்திருக்கும் என்று நினைத்தார்கள். The Gospels narrates how Jesus influenced the disciples. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு இந்த உலகத்தை எப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாய் மாற்றினார், அதாவது இயேசு என்னெல்லாம் செய்தார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. Acts of the Apostles explains how these disciples influenced the world. ஆனால் இந்த அப்போஸ்தல நடபடிகள் சீஷர்கள் என்னெல்லாம் செய்றாங்க, இந்த உலகத்தை எப்படி எல்லாம் மாற்றுகிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. And epistles explains to us how we need to influence the world. அதற்கப்புறம் வருகிறதான ஒவ்வொரு கடிதங்களும் நாம் இந்த உலகத்திற்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. We can consider the life of disciples in Gospels as their stage 1. இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சீஷர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் ஒரு அத்தியாயத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். I would call it as their past Christian life. அது அவங்களுடைய கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்பாக இருக்கிறதான வாழ்க்கையை குறிக்கலாம் சொல்றாங்க. In Gospels we see they are called by the Lord, they are separated by the Lord, they are walking with the Lord. இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல நம்மளால பார்க்க முடியும், அவங்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், தேவனோடு நடக்கவும் செய்கிறார்கள். But so many times they are really disappointed their master. ஆனால் அநேக நேரங்களில் அவர்களுடைய குருவானவரை அவர்கள் மிகவும் கஷ்டப்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். They fail to understand the expectation of their master. அந்த குருவானவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாம அதுல அவர்கள் அநேக நேரம் தோற்றும் போயிருக்கிறார்கள். They followed Jesus with wrong motives. அவர்கள் இயேசுவை தவறான ஒரு எதிர்பார்ப்போடு ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. There were a couple of times they turned back from their master. அநேக நேரங்களில் அவரை விட்டும் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். When you study the disciples in Acts, there are a couple of stories about terrible failures. இந்த அப்போஸ்தல நடபடிகளை நம்ம பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தித்த பலவிதமான தோல்விகளை குறித்து நம்ம எங்களால பார்க்க முடியும். Even towards the end of their journey with Jesus we see more failures. கடைசியில் அவங்களுடைய இயேசுவோடு நடந்த அந்த கடைசி நாட்களிலும் அநேக விதமான தோல்விகள் அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைகளை சந்தித்ததையும் நம்மளால பார்க்க முடியும். When they started with a great excitement. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு ஒரு பெரிய உற்சாகத்தோடு ஆரம்பித்தார்கள். But slowly they started to lose their excitement. ஆனால் நாட்கள் போக போக
அந்த உற்சாகம் அவருடைய வாழ்க்கையில குறைந்து போனது. Especially when Jesus was arrested, they were very terrified. அதுல விசேஷமா இயேசு கைது செய்யப்படும் பொழுது அவங்க ரொம்ப பயத்துக்குள்ளாகவும் போனாங்க. அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுமே மாறிடுச்சு. They ran away. அவங்க ஓடியும் போயிட்டாங்க. After the burial of Jesus, they lost all their hope. அது இயேசு ஆமென் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை முற்றிலும் அற்று போகவும் செய்தது. They backslided, they went back for fishing. சிலர் ஆமென் மறுபடியும் பழைய தொழிலுக்கு, அதாவது மீன் பிடிப்பதற்கு கடந்து சென்றார்கள். You know why I'm trying to mention about some of these failures? ஏன் நான் இந்த தோல்விகளை நான் இங்க காண்பிக்கிறேன்னா, even though they failed terribly so many times, Jesus did not replace them. அநேக நேரங்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க தோத்து போனாலும் ஒரு முறை கூட இயேசு அவங்கள விட்டுட்டு வேற ஒரு ஆள் அந்த இடத்துல அமர்த்தவே இல்லை. Rather Jesus changed them. ஆனா இவங்க வேணாம்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அவங்கள விட்டுறல. We have terribly failed so many times throughout this year. இந்த வருஷத்துல அநேக நேரங்கள் இயேசுனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாம நம்ம தோத்து போயிருக்கலாம். It's not because Jesus was absent in our life. அது இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போனதற்கான காரணம் அல்ல. Not because we did not go to church. அது நம்ம சபைக்கு போகாமல் இருந்ததற்கான காரணம் அல்ல. Not because we did not hear the counsel of God. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க மறந்ததற்கான காரணம் அல்ல. Even not because we did not fast and pray. நம்ம ஜெபிக்காம இருந்ததனாலயும் இல்ல. We tried a lot. நம்ம முயற்சி பண்ணோம். But there were times we terribly failed. ஆனால் அநேக நேரங்கள்ல நம்ம தோற்றும் போனோம். When I look at my life, I feel the same. நான் என் வாழ்க்கையை பார்த்தாலும் அதான் நான் நினைக்கிறேன். But I have a reason to thank God today. ஆனால் நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Because he did not replace me. காரணம் அவர் என்னை விட்டு விடவில்லை. என் இடத்துல வேற ஒருத்தனை ஸ்தாபிக்கல. I'm still in the plan of God. அவர் என் மீது பொறுமை உள்ளவராய் இருந்தார். He has still his great plan for my future. அவர் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்த யோசனைகள் ஆலோசனைகளை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. He is not done with you. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கைவிட மாட்டார். Praise God for that. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. But seriously listen to me. He expects certain changes in me. ஆனால் இப்படியே இருந்து விட முடியாது. சில மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். He is not done with me. That doesn't mean that he is happy with me. அவர் என்னை கைவிடலைன்னு சொல்லி அவர் என் நிமித்தமாய் சந்தோஷமாய் இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. He is so patient with me and he is expecting some changes in me. அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். என்கிட்ட பொறுமையாயிருந்து சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கிறார். He is extending my days out of his mercy by expecting some changes. அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என் வாழ்க்கையில இன்னும் காரியங்களை கூட்டி கொடுத்து எனக்கு இரக்கமுள்ள தேவனாய் நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். I want to point out a couple of personalities from the history who were really influenced by Jesus. சில மனிதர்களை இந்த வரலாற்றிலே சில சிறப்புமிக்க மனுஷங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் இயேசுவினாலே அதிகமாய் தொடப்பட்டவர்கள். As disciples continued their journey with the Lord, they were really transformed by the Lord. Now in Acts of the Apostles, they became unbelievable personalities. The disciples continued their journey with the Lord. When it comes to Acts of Apostles, they became amazing personalities. இந்த சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறவர்களாகவே இருந்தார்கள். அது நிமித்தமாய் அவர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். As we continue our journey with the Lord, I pray and wish that in the new year we will become somebody amazing to the people around us. ஆமென். நாம் இந்த இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறவர்களாய் இருக்கும் பொழுது இந்த புதிய ஆண்டிலே சாதாரணமான நம்முடைய நிலைமையை அசாதாரணமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய ஆமென் நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. Jesus doesn't want you to be an ordinary disciple. இயேசு உங்களையும் ஒரு சாதாரணமான சீஷனாய் இருக்க விரும்பவில்லை. He wants you to become somebody new in this new year. இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஏதோ ஒரு புதிய மனுஷனாய் ஒரு சிருஷ்டியாய் மாறும்படிக்கு விரும்புகிறார்.
Anyone who seriously walked with Jesus were influenced by Jesus. யாரெல்லாம் இயேசுவை உண்மையா உத்தரவாதத்தோடு பிடிச்சு அவரை நடந்தாங்களோ அவங்க இயேசுவினால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. Every stage of Jesus' life, every word Jesus spoke, every aspect of Jesus' life influenced the world. இந்த இயேசுவானவர் இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் பேசின பேச்சா இருக்கட்டும், அவர் நடக்கையா இருக்கட்டும், செய்த அற்புதங்கள் எல்லாமே இந்த உலகத்தை மிகவும் பாதித்தவைகளாகவே இருக்கிறது. How are you being influenced by Jesus? இந்த இயேசுவினாலே நீங்கள் எந்த அளவுக்கு ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? Francis of Assisi, when he studied about the life of Jesus, he was influenced by the humble birth of Jesus. இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசிஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதர் இந்த இயேசுனுடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த அந்த தாழ்மையான வாழ்க்கையை கண்டு அவர் அதிகமாய் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். He was seriously thinking how Son of God can leave the glory of heaven, coming to Bethlehem in a manger and being born as a ordinary human boy. இந்த ஒரு மகா பெரிய வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், எப்படி ஒரு சாதாரண மனுஷனாக இந்த உலகத்துல வந்து உதிக்க முடியும் என்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்குள்ளாய் இருந்தது. That made him to become a monk, a minister of God. அது இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு சம்பவம் ஒரு சன்னியாசியா அவருடைய வாழ்க்கையை மாறுவதற்கு ஒரு உதவியா இருந்தது. எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். Then George Lansbury was another man who was influenced by Jesus, because when he studied Jesus worked as a carpenter, an ordinary worker. Then that influenced him. George Lansbury. George Lansbury என்று சொல்லப்படுகிறதான இந்த மனிதர் இயேசுனுடைய வாழ்க்கையை படித்தறியும் பொழுது அவர் ஒரு தச்சராய் இந்த உலகத்துல வேலை செய்தார் என்கிறதான இந்த ஒரு கதை, இந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது. That understanding of Jesus really influenced him, and he worked for the oppressed people. He raised his voice in the Parliament of England later. இந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில உண்டு பண்ணின தாக்கம், இவர் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்காய் அநேகமாய் போராடினால் குரல் கொடுக்கிறவராய் இருந்தார். பின்பு சில நாட்களிலே இங்கிலாந்து தேசத்தின் பாராளுமன்றத்திலே அந்த மக்களுக்காய் போராடுகிறவராகவும் மாற்றினது இந்த ஒரு விஷயம். A Catholic priest called Father Damien, who went to an island called Molokai. There he saw the lepers, and he thought about the compassion of Christ, and he walked among them and he died among them. Father Tommy, கத்தோலிக்க சபையிலே ஃபாதர் டாமி என்று சொல்லப்படுகிறதானே, டாமியன் என்று சொல்லப்படுகிறதானே இந்த ஒரு பாதிரியார் இயேசுவினுடைய இரக்கத்தினுடைய அந்த குணத்தை பார்த்து மொரோக்கோ என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஐலாண்ட், ஒரு இடத்துல போய் அங்க இருக்கிற லெப்ரசிகளோடு அவர்களுக்கு சேவையாற்றி வாழ்ந்து அவர்கள் மத்தியில மரித்தும் போனார். And another missionary called Wellesley Bailey, who came to India as a teacher, when he saw the situation of the lepers in India, in North India, he worked among them. He started leprosy mission, which became a world famous organization later. Wellesley Bailey என்று சொல்லப்படுகிறதான இன்னொரு தேவ மனிதரும் இயேசுனுடைய வாழ்க்கை முறைகளை கேட்டு அவர் ஒரு ஆசிரியராக இருந்த பொழுதிலும் இந்திய தேசத்திற்கு வந்து வட இந்தியா பகுதியிலே வாழ்கிறதான லெப்ரசி குஷ்டரோகிகள் மத்தியில தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அவர்களுக்காய் ஊழியம் செய்து இன்றைக்கு உலகம் போற்றப்படுகிறதான லெப்ரசி மிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தாபனத்தையும் ஆரம்பித்து அவர் மரித்தும் போனார். Are you understanding me? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? I'm talking about the influence of Christ. இந்த இயேசு உண்டு பண்ணின தாக்கத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். I want you to seriously examine yourself and think how I am being influenced by Jesus. நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், என்னெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். When we seriously study the life of Christ, something can really transform you. இந்த இயேசுனுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப கவனமா கவனிச்சு நம்ம படிச்சோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும்.
Martin Luther King, Mahatma Gandhi, Leo Tolstoy, all these world famous leaders, when they read the Sermon on the Mount, love your enemies, that really transformed them. மார்ட்டின் லூதர் கிங், மகாத்மா காந்தி, லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லப்படுகிறதான உலகம் போற்றும் தலைவர்கள் ஆமென் மலை பிரசங்கத்தை கேட்டு, அதாவது விசேஷமாய் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் மறுரூபப்பட்டு தாக்கம் அடைந்து இன்றைக்கு உலகத்துல மாபெரும் வரலாற்றுகளை உண்டு பண்ணினவர்களாய் இருக்கிறார்கள். Thomas Bernardo was a medical student. When he saw orphan children in the street, suddenly Jesus' love for children came to his mind. He started an orphanage. Later, 60,000 children studied from that orphanage. தாமஸ் பெர்னார்டோ என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன் வீதிகளிலே இருக்கும் அனாதை குழந்தைகளை பார்க்கும் பொழுது இயேசுவின் அன்பு அவருடைய வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பித்தது. அதன் நிமித்தமாய் சென்று அநேக ஆர்ஃபனேஜ், அதாவது அனாதை குழந்தைகள் மத்தியில ஊழியம் செய்தார். அவர் ஆரம்பிச்ச ஹோம்ல இருந்து 60,000 குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Toyoki Kagawa from Japan, when he studied in school about Jesus, especially Jesus who loved the poor people and lived among them, he also after his studies made a hut among the poor people in the street and lived among them. Toyoki Kagawa என்று சொல்லப்படுகிறதான சைனீஸ், ஜப்பான், ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு மனுஷன் இந்த இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொண்டபடியினாலே ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் மத்தியில ஒரு குடிசையை போட்டு அவங்க கூட வாழ்ந்து அவர்களுக்கு சேவை ஆற்றினார். Johnny Erickson Chada, young girl, she met with an accident and from her neck to the bottom, her body paralyzed. While she was on her deathbed, she had a dream about Jesus crucified. ஜானி எரிக்சன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு இளம் வயது பெண்ணுக்கு ஒரு விபத்து நேரிட்டது. தலையிலிருந்து கால் வரையிலையும் முழுசுமா அந்த பேரலைஸ்டு, கை கால் விழுந்து போன ஒரு நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அவருடைய மரண படுக்கையில இயேசுவின் சிலுவை காட்சி அவர்களுக்கு ஒரு தரிசனமாய் காண்பிக்கப்பட்டது. That big dream about Christ made her to think about the resurrection of Jesus. அந்த ஒரு தரிசனம் அவங்களுடைய she understood Jesus' story is not over with the cross. ஆமென். அது பாருங்க, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை சிலுவை மரணத்தோடு முடிக்கப்பட்டதல்ல என்று உணர்ந்தால், she understood Jesus resurrected after அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தால் என்பதை அவள் அறிந்திருந்தபடியால், that made her to have hope for the future. அவளுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை அவளுக்கு வந்துச்சு. She became a writer and motivation speaker. மரண படுக்கையில் இருந்த அவள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து ஒரு பெரிய எழுத்தாளனாகவும் ஒரு பெரிய பேச்சாளராகவும் மாறி அநேகரை ஆசீர்வாதமாய் மாற்றினாள். Anthony Ashley Cooper used to think about the second coming of Jesus at least once in 1 hour and he became a social reformer. ஆந்தனி கூப்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தவாதியாய் மாறினார். எப்படி என்று கேட்டால், இயேசுனுடைய 2ஆம் வருகையை குறித்து அதிகமாய் தியானிப்பார். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது இயேசுனுடைய வருகை குறித்து அவர் யோசித்தபடியினால அவர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாய் மாறினார். William Wilberforce was a politician in England. When he understood the judgment seat of the Lord, he stood for the abolishment of slavery in England. William Wilberforce என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையில இந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் கேள்விப்பட்டபடியினால, அதை புரிந்து கொண்டபடியினால, he stood for the abolishment of slavery. அடிமைத்தனத்திற்கு எதிராய் போராடி ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணின மனுஷனாய் மாறினார். I can keep talk about such personalities from all the parts of the world, from different spheres of life. இந்த உலகத்துல இருக்கிற பல மனுஷங்களை குறித்து இன்னும் நான் நிறைய விஷயங்களை என்னால சொல்ல முடியும். Every aspect of the life of Christ influenced the world and it continued to influence the world. எல்லா சிறு பகுதிகளும் இயேசுவானவருடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகள்,
ஆமென் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள், நம்முடைய வாழ்க்கையில மறுரூபப்பட வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது. If some of these world-renowned politicians and philosophers were influenced by Jesus Christ, then how much we are expected to be influenced by Jesus? இந்த உலகத்தில் இருக்கிற அநேக அரசியல்வாதிகள் மற்றும் பகுத்தறிவாளியர்கள் இவர்களையே இயேசு இந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கார். இயேசுடைய வாழ்க்கை முறை தாக்கம் உண்டு பண்ணியிருக்குன்னா இயேசுவோடையே இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். Ordinary fishermen, they spent 3.5 years with the Lord Jesus Christ. They became totally unbelievable personalities. இந்த சாதாரணமான மீன் பிடிக்கிற மீனவர்கள் 3.5 வருஷம் தான் இயேசு கூட இருந்தாங்க. அவங்க அசாதாரணமான காரியங்களை அவரோடு கூட இருந்த பொழுது செய்ய முடிந்தது என்றால், it is not easy for these disciples to be for Jesus. ஆனா இது ஒரு லகுவான காரியம் அல்ல, ஒரு ஈஸியான விஷயம் அல்ல. இயேசுவுக்காக நிற்பதும் வாழ்வதும் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான விஷயமா எண்ணப்படவில்லை. While Jesus was alive, they could not really stand with him always. ஆனா பாருங்க, அவங்க இயேசு உயிரோட இருக்கும்போதே அவர் கூட நிக்க முடியல. Now Jesus is gone and they have lot of opposition from the Jewish authority. இப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அங்க இருக்கிற யூதர்கள் மத்தியில இவங்களுக்கு நிறைய பிரச்சனை, எதிர்ப்புகள், போராட்டங்களை இவங்க சந்திக்கிறார்கள். Situation is not at all favorable for them to leave for Jesus. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இயேசுவை விட்டுட்டு போகிறதுக்கான சகல சாத்தியக்கூறுகளும் உண்டாயிருக்கிறது. People who arrested and killed Jesus can do the same with these disciples. இயேசுவை கைது செய்து சிலுவையில் அறைந்தவர்கள் இந்த சீஷர்களுக்கும் அதையே செய்ய முடியும். அவர்களும் எப்பொழுதென்று காரணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Once one young girl asked Peter, "Are you also one among them?" He denied Jesus 3 times and ran away from there. ஒரு இளம் பெண் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்லி. ஆனால் இல்ல, எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது என்று ஓடி போன பேதுரு, now it's not one girl, the entire Sanhedrin, 70 Jewish religious leaders, the Jewish court sitting around them and questioning them in Acts. ஆனால் அதே பேதுருவை ஆமென் ஒரு பெண் அல்ல, 70 ஆமென் மூப்பர்கள், ஆமென் சபையினுடைய சங்கத்தார்கள் அவரை சுற்றி நின்று கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் அவர் தைரியமாய் நின்று பதில் சொல்லுகிற ஒரு பேதுருவாய் மாறி இருக்கிறார். They asked him, by what power and authority do you do all these things? அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாங்க. எந்த ஒரு அதிகாரத்துல, எந்த தைரியத்துல இந்த இயேசுவை நீ பிரசங்கிக்கிறாய் என்று சொல்லி. They boldly said that it is by the name of Jesus of Nazareth whom you crucified we do all these things. அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கொண்டு அவருடைய நாமத்தினாலே நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி. Not only that, they clearly said that salvation is not found in any other name. அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பு இவராலே அன்றி, இந்த இயேசுவாலே அன்றி வேற ஒருவராலும் கொடுக்கப்படவில்லை என்று தைரியமாய் பிரசங்கிக்கிறார். We see disciples totally new in Acts chapter 4. இந்த 4வது அதிகாரத்துல இருக்கிற சீஷர்கள் ரொம்ப புதிய ஒரு மறுரூபப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருக்கிறாங்க. They failed a couple of times in the past, now no more failures, they are standing strong for the Lord. அவங்க இயேசுவோட இருந்த நாட்கள் அநேக நேரம் தோத்து இருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனா இனி அவர்கள் தோற்று போவதில்லை, தேவனுக்காக வைராக்கியமுடையவர்களாய் நிற்கிறார்கள். This morning I want to point out a couple of areas they really pleased God. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சில காரியங்களை, சில பகுதிகளை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நாம் தேவனோடு நிற்பதற்கான தகுதிகளை. First thing, they proclaimed the gospel. அது முதல் காரியம் என்னன்னா, அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். In Acts chapter 4 verse 1 we read, they were explaining, they were speaking to the people about Jesus. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் முதல் வசனத்தில் அவர்கள் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவை குறித்து அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறவர்களாய் இருந்தார்கள். That is the first change happened to them. அதுதான் அவங்க வாழ்க்கையில சந்தித்த முதல் மாற்றம். In the past they were only learning from Jesus. அந்த இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அவங்க இயேசு கிட்ட கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தாங்க. That stage of discipleship is over. அந்த சீஷத்துவ வாழ்க்கை முடிவடைந்தது. Now in this stage they are expected to be the proclaimers of the gospel. ஆனால் இந்த புதிய சீஷத்துவ வாழ்க்கை அவர்கள்
கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் மாறினார்கள். We cannot be the mere listeners to the word of God always. நாம கேட்கிறவர்களாய் மாத்திரமே எப்பொழுதுமே இருந்து விட முடியாது. Of course we have to listen and study carefully. கண்டிப்பா நம்ம இந்த வசனத்தின்படி கேட்டு அதன்படி வாழதான் செய்யணும். But that is not the only thing we have to do. ஆனா அதை மட்டுமே செஞ்சிட்டு இருக்க கூடாது. We are expected to preach the gospel to the world. நாம் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். That's what I'm talking about. New disciples means disciples with a great understanding of their responsibilities. ஆமென். இததான் நான் சொல்றேன். இந்த புது சீஷத்துவ உருமாற்றம் என்பது ஒரு பெரிய கடமை உணர்ச்சிகளோடு இருக்கிறது பாருங்க. I want you to pray today, God, as I enter into a new year, you make me a disciple with a new character, with a new understanding of my Christian life and ministry. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நான் போகும்போது ஆண்டவரே, ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய கடமைகளோடு தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவனாய் என்னை நீ கொண்டு போகும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். The first change is without any shame they proclaimed Christ. Without any shame. முதல் மாற்றமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட, சீஷருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முதல் மாற்றமே எந்த வெட்கத்தையும் இல்லாம சுவிசேஷத்தை அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள், அறிவித்தார்கள். They used every miracle as an opportunity to proclaim gospel. எல்லா அவங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த எல்லா அற்புதங்களையும், அவர்கள் செய்த அற்புதங்களையும் இயேசுவை திருஷ்டாந்தப்படுத்துவதையே முதன்மையாய் இருக்கும்படிக்கு விரும்பினார்கள். Yes, the same way every miracle God does in our life should be an opportunity for us to proclaim His name. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதங்களையும் ஒரு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாய் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். In Acts 3 we see Peter and John prayed for a lame man, he was healed and the big crowd came around them. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே பேதுரும் யோவானும் ஒரு முடவனை குணமாக்குகிறார்கள். அந்த இடத்துல அநேகருக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். They did not tell them that with our power and experience we did this. அவங்க சொல்லல என்னுடைய பலத்தினால, என்னுடைய வல்லமையினால நான் இதை செய்றேன்னு ஒரு இடத்துல சொல்லல. Rather they used it as an opportunity to proclaim the power and the name and uniqueness of Jesus Christ. ஆனால் அதற்கு பதிலாக இந்த தேவனுடைய வல்லமையினால, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால இந்த அற்புதங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இயேசுவையே திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். In the past they were not willing to preach the gospel, they were only students. Now they are no more students, they are proclaimers. ஆனா பழைய வாழ்க்கையில இயேசுவோடு இருக்கிற நாட்களிலே அவர்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களாய் அல்ல, கேட்கிறவர்களாகவே இருக்க விரும்பினாங்க. ஆனா அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாய் அவர்கள் வந்த பொழுது இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறினார்கள். When every member of the church understand I'm a disciple of Christ and I'm supposed to proclaim the word of God, when you do that the church will grow. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நான் கேட்கிறேன், ஆமென், நாம் இயேசுனுடைய சீஷர்களாய் இருக்கிறோம். சீஷர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான கடமை என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். The next change happened in them is they became teachers of the word. இரண்டாவது மாற்றம் என்னன்னா அவங்க வசனத்தை குறித்து போதிக்கிறவர்களாய் மாறினார்கள். In chapter 4 verse beginning we understand people came around them. 4வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துல ஜனங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்தாங்க. Verse 2 says apostles were teaching them. இரண்டாவது வசனத்துல ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். In the past they were not teachers, they were only students. ஆனா பழைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களாகவே இருந்தார்கள், போதிக்கிறவர்களாக இல்லை. But they are not remaining as students forever. ஆனா அதே வாழ்க்கை அவங்க வாழ விரும்பல. ஆமென். மாணவர்களாகவே இருந்து விட விரும்பவில்லை. Rather now they know how to explain their faith to the people. ஆனா இப்போ அவங்க விசுவாசத்தை எப்படி பிரதிபலிக்க முடியும், எப்படி பிரசங்கிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டு பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். They seriously studied the word of God. உண்மையாகவே அவங்க வசனத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. When they were teaching, they are quoting from the Torah.
Torah, the first 5 books. அந்த முதல் 5 புத்தகங்கள் தோரா என்று சொல்லப்படும் அந்த 5 புத்தகங்கள்ல அதிகமான கவனத்தையும் நாட்டத்தையும் செலுத்தினாங்க. They teaching from the prophetical books. அந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல இருந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. While they were with Jesus, they were not only enjoying the miracles. இயேசு கூட இருக்கும் பொழுது அவங்க இயேசுவினுடைய அற்புதங்களை மாத்திரம் அவங்க அனுபவிக்கல. They seriously studied. அவங்க உண்மையாகவே படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. Now they know how to explain their faith on the base of the scripture. இப்போ இந்த விசுவாசத்தின் அடிப்படையை எப்படி பிரசங்கிக்க முடியும் என்பதை அவர்கள் நன்றாய் அனுபவித்து அவர்கள் போதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். Even Acts chapter 2, when somebody questioned their experience of Pentecost, Peter and others stood up and explained their faith. அவங்க இரண்டாவது அதிகாரத்துல இந்த அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர்கள் இயேசு பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது தைரியமாய் எழுந்து நின்று பிரசங்கிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். A disciple is expected to explain faith to the world. ஆமென். இந்த ஒரு சீஷன் என்பவன் ஆமென் அவனுடைய விசுவாசத்தை குறித்து இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கிறவனாக பிரசங்கிக்கிறவனாக இருக்க வேண்டும். The third change, they became fishers of men. மூன்றாவது அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா அவர்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறினார்கள். In Luke chapter 5, when Jesus called Peter, what was the promise given to him? லூக்கா 5வது அதிகாரத்துல இயேசு பேதுருவை கூப்பிடும்போது என்ன வாக்குத்தத்தம் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? Did he give him any promise about material prosperity? அவரை கூப்பிடும்போது ஏதாவது உங்களுக்கு பொருட்களை செய்வேன் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி கூப்பிட்டாரா? Did he tell him that you will become world famous speaker and apostle? அவங்கள பேதுருவை கூப்பிடும்போது நீ உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பிரசங்கியரா மாறுவேன்னு சொல்லி கூப்பிட்டாரா? The greatest promise given to a disciple was you will become fishers of men. ஒரு சீஷனுக்கு கொடுக்கப்படுகிறதான சிறந்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாகுவீர்கள். That is the greatest mission of the church. அதுதான் சபையினுடைய முக்கியமான நோக்கமும் கூட. Saving the sinners. பாவிகளை ரட்சிப்பது, பாவிகளை தேவனிடத்துல கொண்டு வருவது. In chapter 3 you see 3000 people. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல 3000 பேரை பார்க்க முடியும். In chapter 4 here we see 5000 people. 4வது அதிகாரத்துல 5000 பேரை பார்க்க முடியும். The following chapters we see a number of hundreds and hundreds of people are being added to the church on a daily basis. நீங்க அதுக்கு அடுத்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது தினம் ஆமென் திரளாய் அணியாய் ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். When I say new disciples, they became preachers, they became teachers, they became fishers of men. இந்த புதிய மாற்றத்திற்குரிய சீஷர்கள் முதல்ல they became preachers. அவங்க முதல்ல பிரசங்கிக்கிறவங்களா மாறினாங்க. Teachers of the அவங்க ஆமென் போதிக்கிறவங்களா மாறி இருக்காங்க. and fishers of men. இப்பொழுது ஆமென் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். In the past they used to think, what shall we get from Jesus? இதுக்கு முன்னாடி ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே உம்மிடத்திலிருந்து நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள். That's the question they raised to Jesus. அந்த ஒரு கேள்விதான் இயேசு கிட்ட கேட்டாங்க. And even they were arguing among themselves, who is greatest among us? அது மாத்திரம் இல்ல அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமும் வருது, யாரு நம்மள பெரியவன் என்று சொல்லி. That is the past. அதுதான் பழைய வாழ்க்கை. Now they are not thinking about what I will get. ஆனா இப்போ நான் என்ன பெற்றுக்கொள்வேன் என்பதை குறித்து யோசிக்கல. Now their major concern or their only concern, what I can give. இப்போ அவங்களுடைய மனசுல இருக்கிற யோசனை நோக்கம் எல்லாமே நான் எதை என்கிட்ட இருந்து கொடுக்க முடியும், or what I can do for the Lord. நான் தேவனுக்காக எதை செய்ய முடியும். That's why I said they are new in their thinking. அதுதான் பாருங்க அவங்களுடைய எண்ணங்களிலே ஏற்பட்ட மாற்றம். Jesus expects us to become renewed in our spirit and to develop a better understanding about the mission. இதுதான் கர்த்தர் தேவனா இயேசு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய மனதிலும் யோசனைகளிலும் மறுரூபப்பட்டவர்களாய் சிந்தையிலே புதிதானவர்களாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். A true disciple is the one who always think what I can give for the Lord and what I can do for the Lord. A true disciple. Yes, ஒரு உண்மையான சீஷன் என்பவன்
தேவனுக்காக நான் எதை செய்ய வேண்டும், எதை கொடுக்கலாம், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உடையவனாய் இருப்பான். Are you always thinking what I will get from Jesus? நீங்க ஒருவேளை எதையாவது ஆண்டவர்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எதிர்பார்ப்போட இருக்கிறீங்களா? Are you following Jesus to get something from him? நீங்க இயேசுவை பின்பற்றதே நன்மைகளை மாத்திரம் தான் எதிர்பார்த்து பின்பற்றவங்களா இருக்கிறீங்களா? Of course he will meet your needs, there is no doubt. கண்டிப்பா உங்க தேவைகளை, உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. But what about giving for him? ஆனா எதை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம்? What about doing something for him? ஆனா எதை தேவனுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? What did you do for the Lord throughout this 1 year? இந்த ஒரு வருஷம் முழுவதும் தேவனுக்காக நாம் என்ன செய்தோம்? God saved you from accidents. உங்களை அநேக விபத்துகளிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். God provided you for financial needs. உங்களை பல பண பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் சந்தித்தார், மீட்டார், பாதுகாத்தார். God lifted you up when you were alone and down. நீங்கள் தனிமையில இருக்கும்போது, உபத்திரவத்தில் இருக்கும்போது இந்த தேவன் தன்னுடைய கரத்தை கொடுத்து உங்களை உயர்த்தினார். God helped you when you were helpless. நீங்கள் உதவியற்ற நிலைமையில் இருக்கும்போது இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்தார். God gave you hope when you were hopeless. நீங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையை தந்து பலப்படுத்தினார். When you did not know what to do next, God really directed your path. என்ன செய்வதென்று வழி தெரியாமல் இருக்கும்போது இதுவே வழி என்று வழியையும் காண்பித்தார். When you thought everything is over, when you wanted to put a full stop, he opened a new chapter. எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் முற்றுப்புள்ளியை வைக்கும் பொழுது முடிவல்ல, இதுவே ஆரம்பம் என்று ஆரம்பத்தையும் தந்தார். He has done amazing things throughout this year. இந்த வருஷம் முழுவதும் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்தார். Every one of us can testify that he is a mighty miracle working God. இத எல்லாராலையும் சாட்சியாய் சொல்ல முடியும். இன்னும் மகிமையான அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த தேவன் செய்திருக்கிறார் என்று. That's great. அதுதான் தேவன் பெரியவர். The question is, what did you do for him? ஆனா நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு செய்தாரே, நீங்கள் தேவனுக்கு என்ன செய்தீர்கள்? When he invested something for you, he expected a return. நம்ம கிட்ட ஆண்டவர் ஏதோ ஒண்ணு கொடுக்கிறாருன்னா அவர் திரும்ப அதை பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறார். ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். So here, even though disciples disappointed the master for some time, now they are really pleasing their master. சில நேரங்களில் இந்த சீஷர்கள் ஆண்டவரை கஷ்டப்படுத்தினாலும் இப்போ உண்மையாகவே அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. These unschooled ordinary fishermen standing up before the Sanhedrin and proclaiming the gospel. இந்த சாதாரணமான படிப்பறிவில்லாத மீனவர்கள் சங்கத்தினர் முன்பு இந்த இயேசுவை ஆமென் திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், சாட்சியாய் நிற்கிறார்கள். By listening to the short sermons of these ordinary people, thousands and thousands of people repenting and confessing their sins. இந்த சாதாரணமான மனுஷங்களுடைய சின்ன ஒரு செய்தியை கேட்கும் பொழுது ஆயிரமான ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்த இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். They became totally new. அவங்க உண்மையாகவே புதிய மாற்றத்திற்குரிய மனுஷங்களா மாறி இருக்கிறாங்க. And another thing, they became so bold, courageous. மாத்திரமல்ல தைரியம் மிகுந்தவர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. One girl asked him, "Are you one among them, Peter?" Out of fear, he denied Christ. ஒரு பெண் போய் பேதுரு கிட்ட கேக்குறா, நீயும் இயேசுவில் ஒருவன் தானே கேட்கும்போது பயத்தினால இல்ல அந்த யாருன்னே அவர் தெரியாதுன்னு ஓடி போயிறான். When the soldiers arrested Jesus, they all ran away. இயேசுவை கைது செய்யும் போது கூட அந்த சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. After the crucifixion, they were inside a room closed because they were so scared about the Jewish people. இந்த இயேசு ஆமென் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு ஒரு அறைக்குள்ளாக தங்களை பூட்டி கொண்டு பயத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் எப்போ நம்மளே ஏதாவது செய்து விடுவார்களோ என்று சொல்லி. In Matthew 14 we see they were traveling to the other side of the sea. They were alone in the boat. மத்தேயு 14 அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும், அவங்க படகுல தனியாய் இந்த கரையில இருந்து அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். Huge wind and waves coming up and down. They were so scared. ஒரு பெரிய காற்றும் அலையும்
அவர்களை ஆமென் சந்தித்த பொழுது அந்த படகை அமிழ்த்த நினைக்கும் பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். In so many passages you see disciples were so frightened. நம்ம இந்த பகுதியில அநேக பகுதிகளில சீஷர்கள் மிகவும் பயந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். They lost all the hope for the future. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை முற்றிலும் அழிந்து போனது. Now in this chapter when the Sanhedrin is threatening them, they are not scared. ஆனா இந்த இடத்துல ஆமென் சங்கத்தார் ஆலோசனை சங்கத்தார் அவர்களை குறித்து பயம் பொருத்தும் பொழுது ஆமென் அவர்களை கொலை செய்து மிரட்டும் பொழுது அவங்களுக்கு அதை பத்தி எந்த பயமுமே இல்லை. The people who killed Jesus, same people talking to them, they can kill them, but they are not scared about life. இயேசுவை கொலை செய்த அதே மனிதர்கள் இவர்களையும் உங்களையும் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை குறித்து எந்த பயமுமே அவங்களுக்கு இல்லை. They fear God than man. ஏனென்றால் அவர்கள் தேவனை மனுஷனை விட தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். The true genuine fear of God in their heart took away the fear of man. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆசை மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டும் என்கிற பயத்தை புறம்பாக்கி விட்டது. They said that even though you threaten us, we cannot stop from speaking about Jesus. தைரியமா சொல்றாங்க, நீ என்ன கொலையே செஞ்சாலும் பரவாயில்ல, கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, அந்த இயேசுவை பிரசங்கிக்கிறத நான் விட மாட்டோம். Kartar Singh went to China, Tibet as a missionary from Punjab. Kartar Singh. Kartar Singh என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதர் பஞ்சாபிலிருந்து திபெத் என்று சொல்லப்படுகிறதான தேசத்திற்கு மிஷனரியாக கடந்து சென்றார். They rolled him in the skin of an oxen. ஒரு எரும மாட்டினுடைய தோலில வைத்து அவரை மூடிட்டாங்க. They let him under the sunlight so that he will die slowly. அந்த இந்த எரும மாட்டு தோல்ல அவரை பேக் பண்ணி நல்ல ஒரு வெயில்ல போட்டுட்டாங்க. so that அவரு கொஞ்சமா அவருடைய மரணம் நேரிடும் பாருங்க. They told him that if you deny Christ we will release you. அவர் சொல்றாங்க, நீ இந்த இயேசுவை மறுதலிச்சேனா அவனை விட்டுறோம். He told them that I am ready to die for him 100,000 times like this. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த இயேசுவுக்காக 100 முறை மாத்திரமல்ல 1000 முறை நான் மரிக்கவும் தயார், ஆனால் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி. Yes, the real fear of God and love for God will take away the fear of man from our heart. இயேசு பேர்ல வைத்திருக்கிறதான பயமோ அன்போ மனுஷர்கள் பேர்ல இருக்கிறதான பயத்தை முற்றிலுமாய் மாற்றிவிடும். Are you fearful about somebody or something in your heart? ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்க பயப்படுற, யாரோ ஒரு மனுஷனை குறித்தோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ நீங்க பயப்படுறவங்களா இருக்கிறீங்களா? Jesus expected change in that. அதுல ஒரு மாற்றத்தை இயேசு எதிர்பார்க்கிறார். And one more thing, then I will conclude my message here. They became so prayerful. ஆமென். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். அவர்கள் ஜெபிக்கிற மனிதர்களாகவும் மாறினார்கள். In the past, while they were with Jesus, even the garden of Gethsemane, they slept instead of praying. அந்த இயேசுவோடு இருக்கும்போது கெத்சமனேல இருக்கும் பொழுதும் அவங்க தூங்கிட்டாங்க, ஜெபிக்க மறந்துட்டாங்க. They enjoyed sleeping than praying with Jesus. அவங்க தூங்குவது, அவங்களுடைய தூக்கத்தை நல்லா விரும்புறாங்க, ஆனா ஜெபிக்க அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. Even though Jesus gave them strong warning, if you fail to pray you will be tempted and tested. ஆண்டவர் இயேசு அவங்ககிட்ட சொன்னாரு, கிளியரா சொல்லியிருந்தாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. Even they did not take the warning seriously, they had a very bad consequence. ஆனா அந்த வார்னிங்க அவங்க எடுத்துக்கொள்ளவே இல்லை, அவங்க தூக்கத்தை தான் விரும்பினாங்க. அது நிமித்தமா அநேக பிரச்சனைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். But that failure is not repeated in Acts. ஆனால் அதே காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில திரும்ப அவர்கள் அதே விஷயம் இங்க வரல பாருங்க. That's why I said they are new now. அதுதான் சொல்றேன், அதுதான் புதிய மனுஷருக்குரிய மாற்றம். மாற்றம். They are the second stage of discipleship. இப்போ இரண்டாவது பரிமாணத்திற்குள்ளாக அவர்கள் ஆமென் சீஷத்துவ பரிமாணத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். Acts chapter 1 they prayed together and chose another disciple instead of Judas. இந்த அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல யூதாசுக்கு பதிலாக வேறொரு சீஷனை ஜெபித்து தெரிந்தெடுக்கிறார்கள். Acts chapter 2 they prayed and waited for the Holy Spirit, that they received the Holy Spirit. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துல ஜெபித்து
ஆமென் ஒரு தேவனுடைய அபிஷேகத்திற்காய் ஆமென் ஆவியானவருடைய வரத்திற்காய் காத்திருக்கிறார்கள். Acts chapter 3, they went to the temple to pray and they healed a lame man. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல அவங்க ஜெபிக்கிறதற்கு தேவாலயத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அங்க முடமான ஒருவனை சந்தித்து அவனை விடுதலையாக்குறாங்க. In chapter 4 verses 24 onwards, they came together and cried out to the Lord. 4வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா கூடி வந்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபித்தார்கள். And what did they pray for? எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? They did not pray for protection from the enemy. அவங்க ஆமென் எதிராளி கிட்ட இருந்து பாதுகாப்புக்கு வேண்டி ஜெபிக்கல. They did not pray for judgment of God upon the enemy. அவங்களுடைய ஆமென் அவங்களுடைய எதிராளிகளுக்கு மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. They prayed for boldness to preach. ஆனால் ஆமென் இந்த சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். They prayed for the grace of God. அவங்க தேவனுடைய கிருபைக்காய் ஜெபித்தார்கள். They were filled, empowered by the Holy Spirit one more time. அவர்கள் பரிசுத்த ஆவியின் பலன் இன்னும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபித்தார்கள். Very selfless prayer you see in chapter 4. இதுதான் பாருங்க சுயநலமற்ற ஜெபம். So in this second stage of discipleship, there are a lot of changes happened in their prayer life also. இந்த இரண்டாவது பரிமாணம், அதாவது சீஷத்துவ பரிமாணத்திற்குள்ளாக போகும் பொழுது ஜெப வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. Let me conclude my words here. நான் முடிக்கிறேன். I was talking to you about being a new disciple of Christ. ஒரு புதிய ஆமென் மனுஷனாய் புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து நான் இந்த காலையில உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். Stage 1 of discipleship you see in Gospels. முதல் பரிமாணம் நம்ம சுவிசேஷ புத்தகங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். There are so many failures you see in Gospels. அவருடைய வாழ்க்கையில अनेक தோல்விகளை அந்த இடத்துல நம்ம சுவிசேஷ புத்தகங்கள்ல நம்மளால வாசிக்க முடியும். But stage 2 of discipleship you see in book of Acts. ஆனா இரண்டாவது பரிமாணம், அதாவது இது அப்போஸ்தல நடபடிகளை நம்மளால பார்க்க முடியும். In this new stage or second stage of discipleship, they are not ordinary, they are extraordinary. இந்த இரண்டாவது பரிமாணத்திலே அவர்கள் சாதாரண மனிதர்களாய் அல்ல, அசாதாரணமான மனுஷர்களாய் மாறி இருக்கிறார்கள். They are sharing the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். They are teaching the word of God. அவர்கள் வசனத்தை போதிக்கிறார்கள். They are fishers of men. இப்பொழுது ஆமென் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். They are not fearful, they are so bold. அவர்கள் பயப்படுகிறவர்களாய் அல்ல, தைரியசாலிகளாய் மாறி இருக்கிறார்கள். They are so prayerful. அவர்கள் ஜெபிக்கிற மனுஷராக மாறி இருக்கிறார்கள். They are not thinking about what we will get, their only concern is what we can do for the Lord. நான் என்ன எனக்கு கிடைக்கும், எதை வாங்குவேங்கிறது அவங்க யோசனையா இல்ல. இப்ப அவங்க யோசனை எல்லாம் நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், எதை ஆண்டவருக்கு கொடுப்பேங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க. Let's think beyond the past. நம்மளுடைய வாழ்க்கையும் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நாம் மறுரூபப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். This morning I pray that we all will move to the next level of discipleship. இந்த காலைவேளை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய சீஷத்துவ நிலைமையிலும் அடுத்த நிலைக்கு நாம் போகிறவர்களா இருக்க வேண்டும். There are areas we terribly failed. நிறைய இடங்களில் இந்த வருஷங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோம். But out of his mercy he did not forsake us. ஆனாலும் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அவர் நம்மளை கைவிடல. This morning he is speaking to us the areas where we have to improve. நம்ம இந்த காலை வேளையில எங்கெல்லாம் நம்ம மாறணும், எங்கெல்லாம் கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். Let's become a new disciple of Christ. நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாய் புதிய சீஷர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். Would you close your eyes with me? எல்லா கண்களை மூடலாமா? If God spoke to you something, I want you to commit your life and pray. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட ஏதாவது பேசி இருப்பாரானால் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படிக்கு நான் கேட்கிறேன். Never forget that you are a disciple of Jesus. நீங்க இயேசுவினுடைய சீஷர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். Father, I pray that all of us may become faithful, fruit-bearing disciples of you this new year. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஆண்டவரே உண்மையும் உத்தரவாதமுள்ள விசுவாசிகளாய் மாறும்படிக்கு எங்களுடைய இருதயங்களை நீர் ஆளுகை செய்வீராக. God, forgive our shame to preach the gospel. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்ததான வெட்கத்தை எடுத்து போடுவீராக. God,
give us knowledge to teach your word. உம்முடைய வசனத்தை போதிப்பதற்கான ஞானத்தை கர்த்தர் தருவீராக. God, use us to invite people to the church. ஆண்டவரே எங்களை அநேகரை கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வருகிறவர்களாய் உன் நற்கந்தங்களாய் பயன்படுத்துவீராக. God, give me boldness to stand strong for you in the midst of all the challenges. எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாய் எதிர்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. God, help me to grow in my prayer life. ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் வளர உதவி செய்வீராக. I bless this church so that this church will grow and become faithful disciples of Christ. ஆண்டவரே இந்த சபையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஒரு பெரிய சீஷத்துவ சந்ததியாய் சீஷத்துவ கூட்டமாய் மாறும்படிக்கு நான் கேட்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஆமென். Thank you very much for the patient listening and opportunity. God bless.